சாந்தால் கழகம் இது 1855 ஆரம்பித்து 1856 முடியுது சாந்தால் கழகம். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இந்த சாந்தால்ங்கிற ஒரு பிளேஸ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி பீகார் மாநிலத்தில் ராஜ்மஹால் குன்றுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே சாந்தால்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த சாந்தால் பகுதியில் இருந்த விவசாயிகளை குறிப்பாக அந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறவன் எல்லாம் சுரண்டி திங்க ஆரம்பித்தான்னு சொல்கிறாங்க. இதுதான் விஷயம். இதனால் வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு அதை பணம் கட்ட முடியாதனால விவசாயிகள்கிட்ட இருந்து சாந்தால் விவசாயிகள்கிட்ட இருந்து நிலத்தை அபகரித்து கொள்ள ஆரம்பித்தாங்க இந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறவனுங்க. இதுதான் பிரச்சனை. இந்த கசப்பான உணர்வு இது 1855 ஆயுதம் ஏந்திய புரட்சிக்கு இது இட்டு சொல்லுது. இந்த விவசாயிகள் யாரை தலைமையாக வச்சு இந்த புரட்சி நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்டால், சித்து மற்றும் கங்கு அப்படின்னு 2 சாந்தல் சகோதரர்களை தலைமையாக வச்சு தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. அந்த சித்து கங்குங்கிற 2 சாந்தல் சகோதரர்களுக்கு கீழே கிட்டத்தட்ட 10,000 வீரர்கள் ஒன்றா கூடுறாங்க. இந்த கூட்டத்தினரினுடைய புரட்சி பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்துக்குள்ள வலிமையான சக்தியாக இந்த சாந்தால் கழகம் உயிர்த்து எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ஐரோப்பிய பண்ணையாளராக இருக்கட்டும், இல்லை ஆங்கிலேய அலுவலராக இருக்கட்டும், ரயில்வே பொறியாளராக இருக்கட்டும், ஜமீன்தார்களாக இருக்கட்டும், வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்களா இருக்கட்டும், எல்லாரையுமே சரி இந்த புரட்சியாளர்கள் தாக்குன்னு தாக்குறாங்க. சாந்தாளர்கள் இவங்களை எல்லாரையும் தாக்குறாங்க. இந்த புரட்சி பார்த்தீங்கன்னா சாந்தால் புரட்சி பிப்ரவரி 1856 வரைக்கும் இது தொடர்ந்துருக்குது. ஏன்னா இது 1855 1856 வரைக்கும் சொல்லியிருக்கோம். இந்த புரட்சி தலைவர்கள் இந்த 2 பேர் சாந்தால், இந்த சித்து கங்கு 2 பேரும் கைது செய்யப்படுறாங்க. அது வரைக்குமே இந்த புரட்சி மிகப்பெரிய புரட்சியாக அது மாறிக்கிட்டு இருக்குது. சரி, 2 பேரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுங்க அப்படின்னு கேட்டால், இந்த சாந்தால்களோட இடம் இருக்கு இல்லையா, அந்த சாந்தால் பர்கானான்னு சொல்லி அரசே தனியாக அதை அறிவிச்சுது. இதன்படி சாந்தாளர்களுடைய நிலங்கள் எல்லாமே அடையாளப்படுத்தப்பட்டு ஆக்கிரமிப்பு ஆகிறதுலேருந்து இவங்களோட நிலத்தை பாதுகாத்தது அரசு.